மகளே, வெல்கம் டு துபாய் நண்பன். நாங்கள் இன்றைக்கி துபாயில் ஒரு சீனியர் பர்சன் ஒன்று மிஸ்டர் நிக்சன் சாரை சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் இந்த மாலை வேலையில் நீங்கள் என்ன சந்திக்க வந்ததற்கு. எங்களுக்கு இப்படி ஒரு மீட்டிங்க்கு நீங்கள் சான்ஸ் வந்ததுக்கு மிச்சம் தேங்க்ஸ் சார், மிச்சம் நன்றி சார். தமிழ்நாட்டில் அரசியல் களம் சூடு பிடிச்சிருக்கு. இன்னும் ஒரு 3-4 நாள் தான் இருக்குது. உங்களோட பார்வையில் எப்படி இருக்குது சார்? இப்போ தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் தேவை என்பதை விட தமிழ்நாடு மீட்கப்படக்கூடிய ஒரு காட்சியாக தான் நான் பார்க்குறேன். எம்ஜிஆர் மறைந்ததற்கு பின்பதாக தமிழ்நாடு சிறைப்பட்டு போன ஒரு தேசமாக இருக்குது. அந்த சிறைப்பட்டு போன தமிழ்நாட்டை மீட்பதற்காக ஒரு தர்மன் பிறந்து அந்த தர்மன் செங்கோலை எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டை மீட்பதற்காக புறப்பட்ட ஒரு மிகப்பெரிய புரட்சியாகத்தான் நான் தளபதி விஜயை பார்க்கிறேன். அவர் புறப்பட்டு விட்டார் என்ற உடனே தமிழ்நாடு மீட்கப்பட்டு விட்டது என்பதாக இன்று நடக்கிற அரசியல் காட்சிகளை நான் இங்கிருந்து பார்க்கும் பொழுது அநேக காரியங்கள் புரிகிறது. அது மிகுந்த சந்தோஷமாக எனக்கு படுகிறது. மக்கள் ஏன் சார் தளபதிக்கு வாக்களிக்கணும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக கடந்த 50 ஆண்டுகளாக மக்களுடைய ஒரு குமுறல், 2 ஆட்சிகளும் மாறி மாறி ஒரு நிரந்தரமற்ற ஒரு ஆட்சியாக 5 ஆண்டுகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், 5 ஆண்டுகள் திராவிட முன்னேற்றக் கழகங்கள் ஆட்சியிலே மக்கள் எதிர்பார்க்கிற தேவைகள் சந்திக்கப்படாதினால், குறிப்பாக இன்று உள்ள இளைய தலைமுறை, த நியூ ஜெனரேஷன், அவர்களுக்கு வெளிநாடுகள் போல ஒரு மலர்ச்சியான தேசத்தை உருவாக்க துடிக்கிறார்கள். காரணம், இளைஞர்கள் படித்து முடித்து, அநேகர்கள் பல கோடிகளை செலவழித்து படித்து முடித்த பிறகு அவர்களுக்கு வேலை இல்லாமல் அவர்கள் படும் பாடுகளை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு மன குமுறல். எனக்கு இந்த தமிழ்நாட்டில் ஒரு எதிர்காலம் இல்லை, அந்த எதிர்காலத்தை எனக்கு யார் கொடுப்பார்கள் என்ற கேள்வி அங்கே வந்த பொழுது அங்கே விஜய், தளபதி விஜய் என்ற ஒரு மாபெரும் தளபதி, ஒரு மனிதன் அங்கே தேவைப்படுகிறார். ஆகையால் அந்த மாற்றம் நிச்சயம் தளபதி விஜயால் தமிழ்நாட்டிற்கு அது கொடுக்கப்படும், பூர்த்தி செய்யப்படும் என்பதை நான் ஆணித்தரமாக நம்புகிறேன். இளைஞர்களோட வாக்கு சார் நார்மலாக ஒரு 40% மேலே கிடைக்கும்ன்ற ஒரு கருத்து கணிப்பு இருக்குது. எல்டர்ஸ் அப்படின்னா அந்த 50 வயசுக்கு மேலே உங்களோட வாக்கு தளபதி கிடைக்குமா? அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? நிச்சயமாக கிடைக்கும். ஏன் கிடைக்காது? இப்பொழுது நமது தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம் என்று சொன்னால், நம்மளை பெற்றவர்கள், குறிப்பாக தாயும் தகப்பனும் தன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அவர்கள் எல்லாவற்றையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள். நான் இந்த இடத்திலிருந்து என் தமிழ்நாடு, என் சொந்த பந்தங்கள், என் தாய் உறவுகள், என் சகோதரிகள், என் சகோதரர்கள், என் தகப்பன்மார்கள், என் தாய்மார்கள், இவர்களை நேசித்து நான் இந்த இடத்திலிருந்து கைகூப்பி அவர்களிடம் கேட்பது, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சொத்துக்களை சேர்த்து வைத்திருக்கிறீர்கள், பணங்களை சேர்த்து வைத்திருக்கிறீர்கள், மிகவும் சிரமப்பட்டு வீடுகளை கட்டி வைத்திருக்கிறீர்கள், உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய தாலிகளை, நகைகளை அடமானம் வைத்து, சொத்துக்களை அடமானம் வைத்து படிக்க வைத்திருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் சேர்த்து வைத்த இந்த சொத்துக்களும், உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட இந்த கல்விகளும், அவர்களுக்கு நிரந்தரமாய் சுதந்திரமாய் அவர்கள் அந்த தமிழ்நாட்டிலே வாழ வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு நல்ல தலைவன் அங்கே தேவைப்படுகிறார். இந்த 2 ஆட்சியாளர்களும் தொடர்ந்து அவர்கள் பயணிப்பார்கள் என்று சொன்னால், நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைத்த எல்லா சொத்துக்களும், கொடுக்கப்பட்ட கல்விகளும் பறிக்கப்படும். ஸோ உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக நீங்கள் வாழும் இந்த நாட்களிலே ஒரு நல்ல தலைவனை நீங்கள் தமிழ்நாட்டிற்கு தேர்ந்தெடுத்து உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்து சென்றால்
உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் அவர்களுடைய எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாக மாறும். இப்போ நாங்கள் இருக்கிறது துபாயில் சார். துபாயில் எங்களுக்கு இப்போ உங்களோட மகளாக இருந்தாலும் சார் ஒரு 10 மணிக்கோ 11 மணிக்கோ இறங்கி தனியாக ரோட்டில் எங்கே வேண்டாலும் போயிட்டு வரலாம். இந்த மாதிரி ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் எப்போ சார் வரும்? தளபதி விஜய் வந்தால் நிச்சயமாக அந்த மாற்றம் வரும். நீங்கள் கேட்கிறது இந்த கேள்வி பல லட்சம் கோடி இந்தியர்கள் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. நாம் வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த துபாய் மண்ணை நேசிக்காத ஒருவரும் கிடையாது. இப்பொழுது இந்த நடந்து கொண்டிருக்கிற இந்த யுத்த காலங்களிலே இந்த அரசாங்கம் UAE பட்டணம் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற மன்னர்கள் எவ்வளவு சிறப்பாய் இந்தியர்களை இங்கே பாதுகாக்கிறார்கள் என்பதை இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு இந்தியர்களும் நிச்சயமாய் அதை அறிந்திருக்கிறார்கள். ஆகையால் தான் நாங்கள் இன்றும் சொல்கிறோம், we love துபாய், we love UAE. நாங்கள் இந்த UAE பட்டணத்தை நேசிக்கிறோம். அதே போல நாங்கள் எங்கள் தாய்நாட்டை எங்களால் நேசிக்க முடியவில்லை. அதற்கு காரணம் நீங்கள் கேட்ட கேள்விகளிலே பல ஆயிரம் அடைமுறைகள் அங்கே இருக்கிறது. இன்று நமது தமிழ்நாட்டிலே பகல் நேரத்திலும் இரவு நேரத்திலும் நீங்கள் கேட்கிறீர்கள், இரவு நேரத்தில் பெண்கள் தனியாய் நடப்பார்கள். ஆண்களே நடக்க முடியவில்லை, ஆண்களே தங்களை பாதுகாக்க முடியவில்லை. பிறகு எப்படி நீங்கள் பெண்களை பாதுகாக்கப் போகிறீர்கள்? விஜய் வந்தால், தளபதி விஜய் அவர்கள் வந்தால் நிச்சயமாக இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். நான் கேட்கிறேன், ஏன் பெண்கள் இரவிலே நடமாட வேண்டும்? இப்பொழுது நீங்கள் இந்த தேர்தல் களத்திலே தளபதி விஜயுடைய பல காரியங்களை பார்க்கும் பொழுது இப்பொழுது ரீசண்டாக அவர் காவல்துறையிலே பணி செய்து கொண்டிருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பை பற்றி அவர் பேசியிருக்கிறார். இரவு நேரத்தில் நான் ஆட்சிக்கு வந்தால் பெண் காவலர்கள் இரவு நேரத்தில் பணியில் அமர்த்தப்பட மாட்டார்கள். பெண் காவலர்களுக்கு மொபைல் டாய்லெட் வசதி செய்து கொடுக்கப்படும். பெண் காவலர்கள் இளைப்பாறுவதற்கு மொபைல் ஹோம் ஹவுஸ் செய்து கொடுக்கப்படும். இப்படி காவல்துறையிலே பணிபுரிந்து கொண்டிருக்கிற பெண்களுக்கான திட்டத்தை தளபதி விஜய் அவர்கள் இதுவரைக்கும் எந்த தலைவரும் சிந்திக்காத அறிவியல் பூர்வமாக காரியங்களை அறிவித்த தளபதி விஜய் அவர்கள் தமிழ்நாட்டு பெண்களை பாதுகாப்பதற்கு நிச்சயமாக திட்டம் தீட்டியிருப்பார் அல்லவா? ஆகையால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதுவரை எந்த தலைவர்களாலும் காண முடியாத ஒரு தீர்வை தளபதி விஜய் அவர்கள் நிச்சயமாய் இதற்கு அவர் தீர்வு காண்பார். பகலில் மாத்திரமல்ல, இரவிலும் மாத்திரமல்ல, அவர் ஆட்சிக்கு அமரப்பட்டால் பகலும் இரவாகும், இரவும் பகலாகும். சிறுபான்மை மக்கள் டிஎம்கேக்கு ஆதரவாக இருக்க மாதிரி விளங்குது சார். ஒரு தவறான கருத்தாக நான் பார்க்கிறேன். தமிழ்நாட்டை பொறுத்தவரை சிறுபான்மை மக்கள், ஏழை எளிய மக்கள், அவர்களுடைய கோரிக்கைகளை எந்த அரசாங்கம் செய்து கொடுக்கிறது என்பதை அவர்கள் அறிந்து அந்த அரசாங்கத்திற்கு தொடர்ந்து வாக்களிப்பது அவர்களுடைய குணம். புரட்சி தலைவர் மாண்புமிகு எம்ஜிஆர்களுடைய மிகப்பெரிய பலன் இந்த சிறுபான்மை மக்கள் தான். அவர் இந்த ஏழைகளை நேசித்தார். சிறுபான்மை மக்களுடைய நலனுக்காக அவர் அநேக திட்டங்களை தீட்டினார். அவர்களுக்காகவே அவர் பாடுபட்டார். அதற்கு பிறகு சிறுபான்மை மக்களுடைய அவர்களுடைய குறைகளை கேட்பதற்கும் அறிந்து செய்வதற்கும் தலைவர்கள் இல்லை. நான் பார்ப்பது தளபதி விஜய்க்கு இந்த சிறுபான்மையுடைய சப்போர்ட் மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு என்ன கூட்டம் கூடியதோ அதை காட்டிலும் கூட்டம் இவருக்கு வருவதை பார்க்கும் பொழுது, குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், நாகர்கோவில் இந்த சைடுகளெல்லாம், இந்த சவுத்து பாகத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறுபான்மை ஜன மக்கள் அநேகராக இருக்கிறார்கள். அவர்கள் திரண்டு வருகிற கூட்டங்களை பார்க்கும் பொழுது அவர்கள் தளபதி விஜயை நேசிக்கிறார்கள். அவருக்குத்தான் தங்கள் ஓட்டை நாங்கள் ஒட்டுமொத்த குடும்பத்தோடு செலுத்துவோம் என்று சொல்லுகிறார்கள். நிச்சயமாக இந்த சிறுபான்மை கூட்டங்கள், இந்த சிறுபான்மை ஜனங்கள் விஜய்க்கு ஆதரவாகவே இருக்கிறார்கள்.
சார் அரசாங்க உத்தியோகத்தர்லாம் ஆல்ரெடி ஓட் பண்ணிட்டாங்க சார். அப்போ அது எந்த அளவுக்கு தமிழக வெற்றி கழகம்க்கு சார்பாக இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? நிச்சயமாக அரசாங்க அதிகாரிகள், அரசு துறையிலே வேலை செய்பவர்கள் கிட்டத்தட்ட 70% மக்கள், காவல்துறையாக இருக்கட்டும், அது மற்ற எந்த துறையாக இருக்கட்டும், மின்வாரிய துறையாக இருக்கட்டும், டெலிகாம் துறையாக இருக்கட்டும், நேர்மையை விரும்புகிறவர்கள், தங்களுடைய எதிர்கால சம்பள உயர்வு, அவர்கள் மன அழுத்தம் இல்லாமல் வாழ விரும்புகிற அரசு ஊழியர்கள் நிச்சயமாக 70% ஓட்டுக்கள் தளபதி விஜய்க்கு பதிவு செய்யப்பட்டிருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். காரணம், கடந்த 5 ஆண்டுகள் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் காவல்துறையிலே பணிபுரிகிறவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள், தூக்கிலே தொங்கியிருக்கிறார்கள், மன அழுத்தத்தில் சுயமாக தங்களையே சுட்டு கொண்டு இருக்கிறார்கள். இப்படி அரசு அலுவலகங்களிலே பணிபுரிபவர்கள் அநேக மன அழுத்தங்களிலே இருக்கிறார்கள். பணி சுமையை விட அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. நீ இதை செய், இது என்னுடையவன், அவன் எனக்கு வேண்டப்பட்டவன், நீ இதை செய், இல்லை என்றால் நீ இடம் மாற்றப்படுவாய். இப்படி அநேக தொல்லைகள் அவர்களுக்கு இருக்கிறது. ஆகையால் இந்த 70% ஓட்டுகள் நிச்சயமாக தளபதி விஜய்க்கு கொடுக்கப்பட்ட ஓட்டுகளே. 30% ஓட்டுகள் நிச்சயமாய் தளபதி விஜய்க்கு விழாது. காரணம் என்று சொன்னால், பல தில்லுமுள்ளுகளை செய்து கொண்டு தங்கள் சுயநலத்தை பார்த்து தினம் தினம் லஞ்சம் பெற்று வாழ வேண்டும் என்று நினைக்கிற இந்த கூட்டங்கள் விஜயை ஏற்றுக்கொள்ளாது. பிரகாஷ் ராஜ், எங்களோட ஆக்டர் செல்லம், அவர் சொல்கிறாரு சார், தளபதி வந்து ஒரு நல்ல ஆக்டராக ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் ஒரு அரசியல்வாதியை அவரை ஏற்றுக்கொள்ளலாம், மக்கள் அவரை இன்னும் நடிக்கத்தான் சொல்லணுமோ தவிர அரசியலுக்கு வர சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? நடிகர் பிரகாஷ் ராஜ் நான் விரும்புகிற ஒரு நல்ல ஒரு நடிகன். அவர் வில்லன் வேடங்களிலே சிறப்பாக நடித்தவர். ஆகையால் அவர் விஜயும் ஒரு வில்லன் கோணத்திலே அவர் பார்க்கிறார். தளபதி விஜய் அவர்களை பற்றி பேசுவதற்கு பிரகாஷ் ராஜ் அவர்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது என்று நான் சொல்லுவேன். நடிகர் பிரகாஷ் ராஜ் பிஜேபி அரசாங்கத்தை குறித்து மிகவும் கேவலமாய், தரக்குறைவாய் அநேக இடங்களிலே பேசி நடந்தவர். அப்படி அவருக்கு அரசியல் அனுபவம் இருந்தால் அவரும் வரட்டுமே, நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அவர் வர வேண்டியதானே. நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் நல்லவன், இந்த அரசியலுக்கு நீங்கள் வாருங்கள், ஆட்சி செய்ய வாருங்கள். இன்றைய இளைஞர்கள் நல்லவர்களைத்தான் அழைக்கிறார். அப்படி பிரகாஷ்ராஜ் அவர்களுக்கு அரசியல் அனுபவம் அதிகமாக இருந்தால் வெல்கம், நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். ஆனால் தளபதி விஜயை பற்றி அவருக்கு அரசியல் அனுபவங்கள் இல்லை என்று சொல்வதற்கு அவருக்கு அருகதை இல்லை என்பதை நான் இந்த இடத்திலே தெரியப்படுத்துகிறேன். கள நிலவரத்தை பார்க்கும் பொழுது சார், தளபதிக்கு எந்த அளவுக்கு ஒரு வெற்றி உங்களுக்கு விளங்குது சார்? எத்தனை சீட் நார்மலாக வின் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? தளபதி விஜய் அவர்களுடைய இந்த தேர்தல் பிரச்சார களத்திலே நான் கடந்த 1 மாதமாக தொடர்ந்து அதை கவனித்து வருகிறவன். புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு இல்லாத ஒரு கூட்டம் இவருக்கு வருகிறது. சிறு குழந்தைகள் எல்லாம், தாய்மார்கள், பெற்றோர்கள் சிறு குழந்தைகளை தூக்கி கையில் எடுத்துக்கொண்டு நடுத்தெருவிலே நின்று அவரை வரவேற்கிறார்கள். எதிர்க்கட்சிகள் என்ன சொல்லுகிறார்கள், ஒரு நடிகன், அவனை பார்ப்பதற்கு இந்த கூட்டங்கள் எல்லாம் கூடும், ஆகையால் அது ஓட்டுகளாக மாறாது, ஓட்டு வங்கியாக வராது என்று அவர்கள் பரப்புரை சாற்றுகிறார்கள். அப்படி அந்த நடிகனை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் தங்கள் வீடுகளிலே இருந்து பார்த்துவிட்டு போலாமே. அவர் போகாத தெரு இல்லை, போகாத வீதிகள் இல்லை. சிறு குழந்தைகளை கையில் வைத்துக்கொண்டு, சிறு குழந்தைகளை கரம் பொக்கி வணக்கமிட்டு சொல்லுகிறது அந்த பாஷை என்று சொன்னால், தலைவா என் ஓட்டு உனக்குத்தான், நீ வெற்றி பெறுவாய் என்ற செய்தியை சொல்வதற்காகத்தான் அவர்கள் வீதியிலே காத்து நிற்கிறார்கள், படையெடுத்து வருகிறார்கள். இப்படி படையெடுத்து வருகிறவர்கள் எல்லாம் அது ஓட்டாக மாறாது என்று சொன்னால் அது ஏற்கத்தக்கவை அல்ல.
இவை நிச்சயமாக ஓட்டாக மாறும். இப்பொழுது 18 வயதிற்கு கீழே உள்ள இளைஞர்கள் எல்லாம் திரண்டு ஓடி வருகிறார்கள். இன்னும் 5 ஆண்டுகளுக்குள்ளதாக இவர்களுக்கும் ஓட்டு செலுத்தக்கூடிய காலம் வரும். அப்பொழுது அது 2ஆக அவர்கள் மாறும். ஸோ இந்த தேர்தலிலே நான் கணிப்பது, இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, தளபதி விஜய் அவர்கள் நிச்சயமாய் 80லிருந்து 85 சீட் அவருக்கு கிடைக்க வேண்டும். தவறினாலும் பரவாயில்லை, அவர் நிச்சயமாய் அவர் சட்டசபைக்குள் நுழைவார். ஆனால் அடுத்த 5 ஆண்டுகள் கழித்து தளபதி விஜய் இதுவரை இல்லாத ஒரு ஹிஸ்டரி அவர் தமிழ்நாட்டில் படைப்பார். 234 தொகுதிகளிலே 200 சீட் அவர் வெல்லுவார். பாராளுமன்றத்திலே எதிர்க்கட்சியே இல்லாத அளவிற்கு ஒரு ஆட்சி படைக்கக்கூடிய திறனை அவர் பெறுவார். நிச்சயமாய் இறைவன் அவருக்கு துணை நிற்கிறான். இந்த இளைஞர்கள் பட்டாளம் மாத்திரம் அல்ல, முதியவர்களும் வயதானவர்களும் அவரை தேர்ந்தெடுப்பார். எம்ஜிஆர் போல் வீழ்த்துவதற்கு ஆள் இல்லாத ஒரு தமிழக முதலமைச்சராய் அவர் தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி மற்றும் அவர் அரசவையில் அமர்ந்திருப்பார், அமர்த்தப்படுவார். பொலிட்டிக்கல் லீடராக இருக்க வேண்டியதற்கு சார் மெயினாக நீங்கள் பார்க்குற 3 நல்ல குவாலிட்டிஸ் என்ன சார்? பொலிட்டிக்கல் லீடர் என்று சொன்னால் தன் சுயத்தை, சுய லாபத்தை வெறுத்தவன்தான் ஒரு தளபதியாக, ஒரு தலைவனாக வர முடியும். அதற்கு ஒரு உதாரணம் சொல்ல முடியும். இயேசுவை பின்பற்றிய 12 சீடர்கள் எப்படி பின்பற்றினார்கள் என்று சொன்னால், அவர்கள் உன்னத பண அதிபர்களாக பல பதவிகளில் இருந்தவர்கள். ஆண்டவர் என்று சொன்னார், என்னை பின்பற்ற வேண்டும் என்றால் நீ உன் சுயம் எல்லாவற்றையும் நீ விட்டுவிட்டு என்னை பின்தொடர் என்று சொன்னார். எம்ஜிஆர் அவர் அன்று அவர் சினிமா துறையில் இருந்த பொழுது மிகுந்தும் உச்ச ஸ்தானத்தில் இருந்தார். பல கோடி வருமானம், அவை எல்லாவற்றையும் துறந்து தான் அவர் அரசியலுக்கு வந்தார். அதே போல இன்று தளபதி விஜய் அவர்கள் ஒரு வருடத்திற்கு 4 படங்கள் நடித்தாலே அவருக்கு 1000 கோடி வருமானம். கேரவனிலே இருந்து அமைதியாக உயர்தக உலக தரம் பெற்ற உணவுகளை அருந்து உலகத்தின் பல பாகங்களிலே நிம்மதியாக அவர் ரெஸ்ட் எடுக்கலாம். ஆனால் தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்து தன்னை வாழ வைத்த, இந்த உச்சத்திற்கு தன்னை கொண்டு வந்து நிறுத்திய இந்த தமிழர்களுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை துறந்து, வருமானத்தை துறந்து, இனி உள்ள காலம் அவர் அரசியலிலே ஜனங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்திருக்கிறார். ஆகையால் நீங்கள் கேட்ட இந்த கேள்விகளுக்கு ஒரு தலைவன் தன்னை துறந்து ஜனங்களுடைய குறைகளை கேட்டு என்று அவன் களம் இறங்குகிறானோ அவன் வெற்றி பெறுவான். அதிலே தன்னை துறக்க வேண்டும், ஜனங்கள் குறைகளை கேட்க வேண்டும், அந்த குறைகளை தீர்க்க வேண்டும். அவன்தான் மன்னன். அரமனை விட்டு மன்னன் இறங்கி தலைவன் மக்களுடைய குறைகளை கேட்டு குறைகளை அறிந்து அந்த குறைகளை தீர்ப்பவனுக்கு தான் மன்னன். ஆகையால் தமிழ்நாட்டிற்கு ஒரு மன்னன் பிறந்து விட்டான். நீண்ட நாட்களாக அனைத்து மதத்தை சார்ந்தவர்களுடைய பிரார்த்தனை கேட்கப்பட்டிருக்கிறது. ஒரு மன்னன் தமிழ்நாட்டிற்கு பிறந்து விட்டான், அவன் உலா வந்து கொண்டிருக்கிறான். ஆகையால் தளபதி விஜய் அவர்கள் எல்லா விதத்திலும் அவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆவதற்கான குணாதிசயங்கள் படைத்தவராய் அவர் வந்திருக்கிறார். ஓகே சார், முக்கியமாக சார் வைக்கிற இப்போ பெரிய ஒரு குற்றச்சாட்டு தான் சார், பிஜேபியோட ஒரு கள்ள தொடர்பு இருக்குது. பிஜேபியில் பி டீம் தமிழக வெற்றி கழகம்னு சொல்கிறாங்க. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? இது காலங்காலமாக சொல்லக்கூடிய ஒரு முட்டுக்கட்டு. அங்கே எங்கே பி டீம், எங்கே சி டீம், டி டீம்? பிஜேபி இந்தியாவின் ஏ டீம். நான் என்ன சொல்கிறேன், தமிழ்நாட்டில் யாரெல்லாம் ஆட்சி நடத்தினாலும் அவர்கள் பி டீம் தானே. பிஜேபியினுடைய கீழ் செயல்படுகின்ற ஒரு அரசாங்கமாகத்தான் இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்டுடைய சப்போர்ட் இல்லாமல் எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டும் தங்கள் திட்டத்தை நிறைவேற்ற முடியாது. இப்பொழுது பேசுகின்ற இந்த ஆட்சியிலே இப்பொழுது இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள், இதற்கு முன்பதாக இருந்த முதலமைச்சர்கள், இவர்கள் என்ன செய்தார்கள்?
இவர்கள் பாரத பிரதமர் மதிப்பிற்குரிய நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வரும் பொழுது அவர்களுக்கு முன்பதாக கைகட்டி தான் நிற்கிறார். ஆனால் அவர் போன பிறகு அவரை குறித்து அவதூறுகள் பேசிக்கொண்டு நடக்கிறார்கள். இவர்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்ல வேண்டும். இஸ்லாமியர்களை, கிறிஸ்தவர்களுடைய ஓட்டு வங்கிகளை அவர்கள் மாற்று வழியிலே திருப்புவதற்காக அவர்கள் கண்டெடுக்கக்கூடிய ஒரு ஆயுதம்தான் இந்த பி டீம் என்று சொல்வது. நீங்களும் பி டீம் தானே. நீங்கள் ஆட்சிக்கு வந்தால், இவர்கள் யார் ஆட்சிக்கு வந்தாலும் பாரத பிரதமர் மதிப்பிற்குரிய ஐயா நரேந்திர மோடி அவர்களுடைய தயவு இல்லாமல் இவர்களால் எந்த திட்டத்தையும் தீட்ட முடியுமா? எங்கிருந்து வந்தது இந்த பி டீம்? நான் இப்பொழுது சொல்கிறேன், நான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற இந்த காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது பிஜேபியும் காங்கிரஸும் இந்த இரண்டு கட்சிகளுமே விஜய் வர வேண்டும் என்பதை அவர்கள் விரும்புகிறார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரியப்படுகிறது. காரணம், இந்த இளைஞன் தமிழ்நாட்டிற்கு முதலமைச்சராய் வர வேண்டும். அப்பொழுது அவர்கள் நீண்ட நாள் ஆகரித்து கொண்டிருக்கிற சில நல்ல திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு மாத்திரமல்ல, அனைத்திந்திய இந்தியாவிலும் நடைமுறைப்படுத்தப்பட முடியும். அது இந்த வாலிபன், இந்த இளைஞனால் தான் முடியும் என்பதை அவர்கள் விரும்புகிறார்கள். நான் ஆணித்தரமாக சொல்லுவேன், காங்கிரஸும் சரி, பிஜேபியும் சரி, இன்னும் மற்ற இதர கட்சிகளும் இந்த வாலிபன், இந்த இளைஞன், இந்த தளபதி விஜய் தமிழ்நாட்டில் முதலமைச்சராய் வர வேண்டும் என்பதை அவர்கள் விரும்புகிறார்கள். ஆகையால் இந்த பி டீம், சி டீம், டி டீம் என்ற முட்டுக்கட்டைகள் எல்லாம் இந்த தேர்தலிலே அது பருப்பு வேகாது. சார், இந்த பிஸி ஷெடியூலில் சார் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் லீவு நாள் இன்றைக்கி ஃப்ரீயாக இருந்திருப்பீங்க. எனக்காக இவ்வளோ நேரம் டைம் தந்து மக்களுக்காக மிச்ச விஷயங்களை பேசுனீங்க சார். நானும் தெரியாத விஷயம் நிறைய தெரிஞ்சுக்கொண்டேன் சார். உங்களோட இந்த டைமுக்கு சார் மிச்சம் நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். நீங்களும் என்னை தேடி வந்ததற்கு நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இது வெறும் ஒரு காட்சியாக இல்லாமல் ஜனங்கள், நீங்களும் இதை புரிந்து கொண்டு நீங்கள் தளபதி விஜய்க்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை செலுத்தி அவரை வெற்றி பெறச் செய்யுங்கள். வருங்கால தமிழ்நாடு உங்கள் கையில் இருக்கிறது, உங்கள் விரலில் இருக்கிறது. நீங்கள் அதை சுழற்றும் பொழுது உங்களுடைய எதிர்காலம் சுழற்றப்படும், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை சுழற்றப்படும். வெற்றி நிச்சயம். வாழ்க தமிழகம். நன்றி, வணக்கம்.